கேரள திரையுலகில் பாலியல் புகார் எதிரொலியாக மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியை நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்திருக்கிறார். மோகன்லால் உள்பட சங்கத்தில் இருக்கும் பதவியில் இருக்கும் அனைவரும் அவரவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். கேரள திரையுலகில் பாலியல் புகார் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நடிகர் மோகன்லால் நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழுவும் கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கிறது. கேரள திரையுலகில் நடிகைகளுக்கு பாலியல் தொந்தரவு இருந்ததாக தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் வந்த நிலையில் நடிகர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து நடிகர் மோகன்லால் அவரது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். ரமேஷ் கண்ணா, மலையாள நடிகர் சங்கத்தின் நிர்வாக குழுவும் சரி, நடிகர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்தும் சரி, நடிகர் மோகன்லால் விலகியிருக்கிறார், அதாவது ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? அதாவது சக்தி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கையால் கேரளாவில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கான பாலியல் தொந்தரவுகள், பாலியல் வன்கொடுமைகளில் மறைக்கப்பட்ட உண்மைகள் படிப்படியாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. கடந்த 2015ஆம் ஆண்டு பிரபல மலையாள நடிகை ஒருவரை காரில் கடத்தி சென்று அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதை வீடியோவும் எடுத்த வழக்கில் அப்போதைய பிரபல நடிகரான திலீப் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 85 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின்பு அவர் தற்போது ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஹேமா கமிஷன் அறிக்கையானது கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 5 ஆண்டுகள் கழித்து தற்போது இந்த அறிக்கையானது வரையறுக்கப்பட்ட சில மாற்றங்களுடன் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை வந்ததிலிருந்து மலையாள திரையுலகில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு, சுரண்டல் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் பற்றிய அதிர்ச்சியூட்டும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த வரிசையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த பல்வேறு மாணிக்கம் படத்தின் விவாதத்தின் போது பிரபல திரைக்கதை எழுத்தாளரும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான ரஞ்சித் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக பெங்காலி நடிகை கொடுத்த புகாரை தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் கேரள சலச்சித்திர அகாடமியின் தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அதையடுத்து நடிகை ரேவதி சம்பத் நடிகர் சித்திக் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இதையடுத்து நடிகர் சித்திக் அம்மா அமைப்பின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது பிரபல நடிகரும் கேரளாவின் சூப்பர் ஸ்டார் என்று அறியப்படுபவருமான மோகன்லால் இந்த அம்மா எனப்படும் இந்த மலையாள திரையுலக சங்கத்திலிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடன் கூடுதலாக 10 நிர்வாகிகளும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இது கேரளா திரையுலகத்தை மட்டுமின்றி கேரள மாநிலத்திற்கு பெரும் அதிர்ச்சியூட்டும் நிகழ்வாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஹேமா கமிஷன் அறிக்கைக்கு பின்பு கேரளாவில் இன்னும் பல புகார்கள் இந்த நடிகர்கள் மீது வந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த விசாரணைக்கு பின்பு இந்த புகார்களின் அடிப்படையில் இன்னும் பல தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சக்தி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் கண்ணா.